13ல் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் நார்மலாக ஜோபம் பண்ணிட்டு தூங்கும்போது, அதாவது யூஸ்வலாக நிறைய பேருக்கு ட்ரீம்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. ட்ரீம்ஸ் வரும். பட் ட்ரீம்ஸை காட்டில் அடுத்த ஒரு ஸ்டேஜை வந்து ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. ட்ரான்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு ரியாலிட்டிக்கும் ஒரு இமேஜினேஷனுக்கும் ஒரு மாதிரி நடுவில் இருக்கும். அது மேபி ரியல் ஆர் இட்ஸ் அன்ரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ ட்ரீம். ஸோ அந்த ட்ரான்ஸில் நான் படுத்திருக்கும் போது ஜீசஸ் அப்பியர்டு. அந்த நேரத்தில் வந்து என்னென்னா ரொம்ப பெருமை இருந்துச்சு. அதாவது எங்களுக்கு எப்படின்னா ஒயிட் கோட் கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் இங்கேருந்து பைக்கில் போகும்போது இப்போ போடுறாங்களான்னு தெரியல. இப்போ மெடிக்கல் இப்போ ட்ரெஸ்ஸே மாற்றிட்டாங்க. ஏன்னா நாங்கள் அந்த கோட்டை தோளில் போட்டுட்டு ஒரு காவசாக்கி பஜாஜ் இல்லை யமஹா வச்சுருப்போம். எங்கள் அண்ணன் பெரிய பைக் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். 2-3 பைக் வீட்டில் இருக்கும். ஸோ ஒரு நாள் யமஹா, ஒரு நாள் காவசாக்கி. அதுவும் யமஹா ஒன்று சில்வர் கிரே, ஒன்று ரெட்டு. ஸோ அந்த ஒரு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனால் போட்டோடனே ஒரு மதிப்பு. உடனே எல்லாரும் நீ அழகா இருக்க, நீ ஒரு என்ன ஆக்டர் மாதிரி இருக்கம்பா, நம்மளை ஒரு லட்சம் நான் சொல்கிறேன். என்னால் முடியவே இல்லை, நான் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி, அவன் நான் என்கரேஜ் பண்ணி பார்க்கான், நீ வந்து படிக்கவா அப்படின்னு சொல்கிறான். பட் அட் ஒன் பாயிண்ட் என்னால் முடியலை. சரி, உடனே வந்து ரெசிக்னேஷன் எழுதுகிறேன். எழுதி மெடிக்கல் டைரக்டர்கிட்ட போய் கொடுக்கேன். அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் உள்ள டைரக்டர்கிட்ட போய் பிறகு மீட்டிங்லாம் நடக்கும்போது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போது திடீர்னு ப்ரேயர் டைம்லலாம் பயங்கரமாக கை தட்டுவார், அந்நிய பாஷை பேசுவார்னு நினைக்கேன். உடனே நான் சத்தம் கட்டாமல் உட்காந்துருப்பேன். என்ன நடக்குன்னே புரியாது, அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். உடனே எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போன பிறகு மெதுவாக கேட்பேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு. அபிஷேகம் பிரதர், அவர் ஆண்டவர் இறங்கிட்டாரா கையெல்லாம் செவந்துரும், ஆடிரும். இது என்னது, எனக்கு யாருமே சிஎஸ்சியில் சொல்லித்தரலையே அப்படின்னு. நீங்கள் அது மாதிரி எதுவும் பார்த்தது இல்லையா? பார்த்ததே கிடையாது. செக் பண்ணுறேன், போய் அந்த தாழ்பாலை திரும்பியும் செக் பண்ணுறேன், யாரும் உள்ளே வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்று கரெக்டாக தான் இருக்குது. ஒன்று திரும்பியும் உள்ள உட்காந்து திரும்பியும் வாசிக்க ஆரம்பிக்கேன். திரும்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஒரு ப்ரெசன்ஸ் வருது. அப்போ அந்த ப்ரெசன்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு கைகாலெலாம் கிடுகிடுன்னு நடுக்குது. அது கடவுளோட ப்ரெசன்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரிட்டோ சொன்னேன்ல, அவரோட ஃபீலிங் மாதிரியே தான் இருந்துச்சு. அப்போ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், அந்த அனாயிண்டிங்கிற எக்ஸ்பீரியன்ஸு பயங்கர ஹெவியாக இறங்குச்சு என் மேலே. இது வந்து இட்ஸ் மேபி 4th or 5th டைமென்ஷன் சொல்லலாம். இப்போ வந்து அனாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து இப்போ நாங்கள் படிப்போம் ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து பெயின், டச், டெம்பரேச்சர் இதை மூணையும் கொண்டு போகும். ஓகே, பட் நான் அன்றைக்கி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அனாயிண்டிங்கிற எக்ஸ்பீரியன்ஸு பெயினாக கிடையாது, டச்சாக கிடையாது, டெம்பரேச்சரா அதுவும் கிடையாது. இந்த 3 பாயிண்ட்டுக்கும் பியாண்ட் அது. ஸோ அதனால் அந்த ஃபீலிங் வந்து எப்படிங்கிறத அது ஒருத்தர் உணர்ந்தால் தான் தெரியும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலை எங்கள் ஈடன் டிவியில் ஷேர் பண்ணுறது. ரொம்ப சந்தோஷம். உங்கள் டிவியில் பேசுறதுக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷப்படுறேன். சந்தோஷம். ரொம்ப நாள் எங்களுடைய ஆசை ஒரு மருத்துவரை சந்திக்கணும், அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி. முக்கியமாக உங்களுடைய ஊழியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுடைய ஊழிய பாரம் ப்ளஸ் நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய விதம், மருத்துவராக படித்து கூட. பட் உங்களுடைய சாட்சியிலேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் வியூவர்ஸ்க்கு. நீங்கள் என்ன சொந்த ஊரே உங்களுடைய திருநெல்வேலி தானே? ஆமாம், திருநெல்வேலி தான். இங்கே தான் பிறந்தேன், பாளையங்கோட்டையில் தான் பிறந்தேன். சரி சரி சரி. இங்கே தான் ஸ்கூலில் படித்தேன், எங்கள் ஸ்கூலில். அம்மா அப்பாலாம் என்ன பேக்ரவுண்ட்? எல்லாம் 2 பேருமே டீச்சர்ஸ். ஓகே ஓகே. நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த? சிஎஸ்ஐ சர்ச் அட்டன் பண்ணுவோம். சரி சரி தான் வளர்ந்து வந்தோம். சின்ன வயசில் நீங்கள் வளரும் போது எப்படி உங்களுக்கு பக்தி, ஆண்டவர் கடவுள் மேலே நம்பிக்கைலாம் எப்படி இருந்துச்சு? அதாவது அம்மா வந்து நல்லா பைபிள் வாசிப்பாங்க, அநேக மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. சரி. ஸோ சாரட்டக்கர் காலேஜில் டீச்சராக லெக்சராக வேலை பார்த்தாங்க. அப்போது சண்டே ஸ்கூல் போகும்போது கிட்டத்தட்ட 10 வயசு, 10லேருந்து 13 வயசுலலாம் நல்ல கடவுளோட க்ளோஸ்ன்னு சொல்லலாம். அங்கே வந்து எப்பவும் சண்டே ஸ்கூல் சின்சியராக அட்டன் பண்ணிடுவேன், பைபிள் படிக்கணும், அதில் உள்ள கதைகள் கேட்கணும் அப்படிங்கிற வாஞ்சை நிறைய உண்டு. ஸோ ரொம்ப தேட ஆரம்பித்தேன் அந்த டைமில். எப்படின்னு தெரியல, இந்த யோவானில் ஆண்டவர் சொல்கிற மாதிரி ஐ வில் ட்ரா ஹிம் நியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அது அவரே நம்மளை வந்து இழுக்காரு அப்படிங்கிற மாதிரி வசனம் வரும். ஸோ அவர் வந்து அந்த ஆவியானவர் வந்து நம்மளை ஹார்ட்டை வந்து அப்படியே மாற்றி நம்மளை அப்படியே ட்ரா பண்ணுவார். ஸோ அப்படி ஐ வாஸ் ட்ரான் டுவர்ட்ஸ். சண்டே ஸ்கூல் டீச்சரில் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன சின்ன பெர்சிக்யூஷன்ஸ், நம்ம ஊழியம் செய்கிறவங்கள சில கண்ட்ரீஸ்லலாம் ஒரு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த ஊழியக்காரரை கட்டி போட்டு கயிறில் நல்லா அப்படி தூக்குவாங்களாம், அந்த கிணத்துல வச்சு தூக்குவாங்களாம். அந்த மாதிரி தூக்கி கீழே வந்து
ஆணியாக வச்சுருப்பாங்களாம். அதில் அவங்கள போடுவாங்களாம். பிறகு ஹாட் ஆயிலில் வந்து அவங்கள வைப்பாங்களாம். நாக்கு அறுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி டெரிபிள் டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அந்த மாதிரி உள்ள கதைகள்லாம் ரொம்ப என்னை பாதிச்சுது. ஸோ ஆண்டவருக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தேன். பட் ஆண்டவர் மேலே உங்களுக்கு எப்படி சின்ன வயசுலேருந்து அந்த லவ்லாம் எப்படி வர ஆரம்பிச்சது? ஆமாம். ஸோ இந்த இனிஷியலாக அந்த 10, 11, 12, 13 வந்து நார்மலாக அந்த சண்டே ஸ்கூல் போகிறது, நல்லா பைபிள் படிக்கிறது அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு தடவை நம்ம விஓசி கிரவுண்டில் வச்சு ஒரு மீட்டிங் நடந்துச்சு, பப்ளிக் மீட்டிங். ஸோ ஐ திங்க் யார் பேசினாங்கன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க ஆல்டர் கால் கொடுக்கும்போது அந்த மெசேஜ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கேன். அப்படி அதாவது அப்போ உங்கள் ஏஜ்லாம் ஒரு 13. ஸோ அப்போ வந்து அந்த மெசேஜ்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே என்ன நடக்கு அங்கே என்ன நடக்கு இப்படிலாம் கிடையாது. யாராவது இப்படி ஆண்டவரை பற்றி பேசினாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கண்ணு வந்து அங்கே தான் இருக்கும், முடிகிற வரைக்கும் எங்கேயும் திரும்பாது. அந்த வாஞ்சை இருந்துச்சு சின்ன வயசில். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இது இருக்கணும், அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் நான் நினைக்கிறேன். ஓகே. அந்த 13 வயசுல தான் உங்களுக்கு அந்த ரொம்ப அப்படி சொல்லலாமா? அப்படி வச்சு அந்த செய்தி மேலே ஒரு பெரிய செய்தி கேட்கணும், வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆசை, அந்த ஆர்வம் இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு வேற பக்கம் எதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சா? இப்போ நீ வளர டீனேஜ் அந்த மாதிரி வளரும் போதெல்லாம்? இல்லை, அந்த 13 என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் நார்மலாக ஜோபம் பண்ணிட்டு தூங்கும்போது, அதாவது யூஸ்வலாக நிறைய பேருக்கு ட்ரீம்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. ட்ரீம்ஸ் வரும். பட் ட்ரீம்ஸை காட்டில் அடுத்த ஒரு ஸ்டேஜை வந்து ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. ட்ரான்ஸ் வந்து எப்படின்னா ஒரு ரியாலிட்டிக்கும் ஒரு இமேஜினேஷனுக்கும் ஒரு மாதிரி நடுவில் இருக்கும். அது மேபி ரியல் ஆர் இட்ஸ் அன்ரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ ட்ரீம். ஸோ அந்த ட்ரான்ஸில் நான் படுத்திருக்கும் போது ஜீசஸ் அப்பியர்டு. ஸோ அந்த ட்ரான்ஸில் வந்து அப்படி சிரிச்ச முகத்தோடு வர்றாரு. உடனே என் கையை பிடிக்காரு. உடனே நான் எந்திச்சு பின்னாலே ஓடுறேன். மாடியில் படுத்திருக்கேன், இறங்கி அப்படியே வரேன். பின்னால் திறந்து போகிறோம். ஒரு முருங்கை மரம் உண்டு, அது பக்கத்தில் போகிறாரு. போகும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஐயோ விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை பிடிக்க போகிறேன். அதுக்குள்ள டிஸப்பியர் ஆகிற மாதிரி. அது ஒரு சீன் நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ரெண்டாவது சீனில் என்னென்னா, ஒரு சண்டே ஸ்கூல் ட்ராமா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ட்ராமாவில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் குருடை மாதிரி ஒருத்தன் ஆக்ட் பண்ணுறான். ஸோ அந்த ஆக்ட் பண்ணிட்டு இருக்க பையன்கிட்ட இதே ரியல் ஜீசஸ் போகிறாரு. போய் உன்னைய சுகமாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் வருது. ஸோ அவர் சுகமாக்கணுன்னே இவன் நான் சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஜம்ப் பண்ணுறான். ஸோ இது முடியவும் நான் உடனே எந்திரிச்சு கீழே வந்து தேடுறேன் அம்மாட்ட. அந்த ட்ரான்ஸுங்கிறதுனால நான் சொல்கிறேன், அந்த ஃபீலிங்கில் எங்கே போனார் அவர், எங்கே நான் தேடிட்டு இருக்கலாம் அப்படியே கேட்கலாம் அம்மாட்ட. எங்கே போனார் அப்படின்னோடனே, யாரை தேடுற என்ன அப்படின்னோடனே, இங்கே தானே இருந்தார் ஜீசஸ், இங்கே தானே இருந்தார், வந்தார்ல அப்படின்னோடனே எங்கே பார்த்தேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கதை கேட்டாங்க என்ன நடந்துச்சு. ஸோ அதில் வந்து அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அது அந்த டே ஃபுல்லாகவே யூ ஆர் வெரி பிரைட் அப்படின்னாங்க, அந்த ஹோல் டே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ட்ரான்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் உங்களோட லைஃப்பில் போகும்போது படிப்புலாம் எப்படி? ஆமாம், அதுக்கப்புறம் 9th 10th கொஞ்சம் அந்த படிப்பில் கான்சென்ட்ரேட் ஆச்சு. ஆச்சு 10th கொஞ்சம் ரொம்ப படிப்பு தான். அப்போ வந்து ரொம்ப பைபிள் கிடையாது, நிறைய சண்டே ஸ்கூல் போகணும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதிகமாக படிக்கிறதுலையும் கவனம் செலுத்தலையும் இருந்துச்சு. பிறகு 11th வந்து அது தமிழ் மீடியத்தில் படித்தேன். அது ரொம்ப சிக்காக இருப்பேன்னு சொல்லுவாங்க அம்மா. ரொம்ப சிக்காக இருப்பேன், மாதம் கொண்டு போய் ஊசி போடுவாங்க, ஆன்டிபயோட்டிக்லாம் போடுவாங்க. ஸோ 10th அந்த 6th 7th உயிரோடு இருப்பானா செத்து போயிடுவானுலாம் அம்மா நினைப்பாங்க. ரொம்ப ஒல்லியாக வர நோஞ்சா மாதிரி இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஸோ அப்போது வந்து கடவுள் அம்மா நிறைய தடவை நான் ஜோபம் படுத்திருக்கும் போது அம்மா ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்போ முடிப்பாங்கன்னு தெரியாது, பல மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க எனக்காக. அப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயார். ஆனால் உங்களுக்கு சின்ன வயசுலேயே மருத்துவர் ஆகணுங்கிற ஆசை இருந்ததா? இல்லை, கிடையாது. ஏன்னா ஆமாம், எங்கள் அம்மா வந்து இவன் இருக்கிற நிலைமையை பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கிளர்க்காக வருவான், அப்படியாவது வரட்டுமே அப்படின்னு அம்மா ஜோமன காலங்கள் உண்டு அந்த அளவு. ஏன்னா காலையில் வந்து மூச்சு இருக்கான்னு பார்ப்பாங்களாம். ரொம்ப தின்னுனா நல்ல உயரம், ரொம்ப தின்னு ஒரு 50 கிலோ அப்படிதான் இருப்பேன். 6 அடியில் ஒரு 50 கிலோ 60 கிலோவில் ஒரு பையனை யோசித்து பாருங்க. அந்த மாதிரி இருப்பேன், அடிக்கடி சிக்காவேன். அந்த மாதிரி ஒரு டைம். ஸோ அந்த 13 ஏஜில் அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு இல்லை? அந்த ஒரு ட்ரீம்ஸ் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை தேடுறது இருந்துச்சு. 9th 10th நீங்கள் அப்போ நல்லா படிக்கல அப்படியே போச்சு. ஓகே. அப்போ எப்படி அப்போ +1 +2 நீங்கள் சூஸ் பண்ணீங்களா இந்த மாதிரி மருத்துவர் டாக்டர்? +1 குவார்ட்டர்லி வரைக்கும் நான் இன்ஜினியர் இருந்தேன். ஓகே. அப்போ வந்து எங்கள் அப்பா எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. அது என்ன கொடுத்தாங்கன்னா, கொஞ்சம் வச்சுட்டு நிறைய கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, இன்ஜினியர்லாம் எப்படி இருப்பாங்க லைஃப், டாக்டர்லாம் எப்படி இருக்கும், எப்படி சேவை செய்யலாம், எத்தனை பேரை டச் பண்ணலாம்
அப்படிங்கிறத அவர் சொன்னாங்க. சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் சொன்னாங்க பார்த்தது. ஆமாம், நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ வந்து ரொம்ப டெட் பாடிக்கு பயப்படுவேன். டெட் பாடி அந்த கொட்டு இதெல்லாம் சத்தம் கட்டு வரும்ல, அப்போ வந்து ரொம்ப பயமாக இருக்கும். சரி. ஸோ அதனால் தெர் இஸ் நோ வே ஐ எம் பிகமிங் எ டாக்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த 11th குவார்ட்டர்லியில் வந்து அப்பா இப்படி பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ஒரு எக்ஸிபிஷன் வைக்காங்க. சரி. அந்த எக்ஸிபிஷனில் அனாட்டமி ஹாலில் டெட் பாடிஸ்லாம் இருக்கும்னு அப்படின்னாங்க. சரி. அப்போது எங்கள் அண்ணெல்லாம் கூப்பிட்டு போனான். போய் சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னோடனே, வாரியா அப்படின்னா சரி வாரேன் அப்படின்னு. ஏன்னா ஒருவேளை நீ டாக்டர் போனேன்னா அது பயம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது போய் டெட் பாடிஸ்லாம் பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு பயம் இல்லை, சும்மா நார்மலாக ஒரு இது மாதிரி தான் இருந்தது. அதனால் ஐ டென்ட் ஃபீல் எனி திங் டிஃப்ரெண்ட். சரி, அதனால் அப்போது வந்து நம்ம கிடைச்சா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்போ வந்துச்சு. அப்புறம் ப்ளஸ் 2 எப்படி? ஆமாம், 12th வந்து அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணேன். தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போனதுனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதாவது தமிழ் மீடியத்தில் நல்ல டாப்னு வச்சுக்கோங்களேன். சேவியர்ஸில் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லாம் எடுப்பேன், அந்த மாதிரி இருப்பேன். ஸோ அதை வச்சு தான் ரோஸ்மேரி போனேன். இங்கிலீஷ் மீடியம். ஆமாம், இங்கிலீஷ் மீடியம் போனேன். அம்மா வந்து இங்கிலீஷ் போட்டால் தான் மெடிக்கல் காலேஜ் எங்கேயும் போனேன்னா காலேஜ் போனால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி மாற்றினாங்க. ஸோ தமிழ் மீடியம் போட்ட காரணம் ரொம்ப சிக்காக இருப்பேன், படிக்க முடியாது, அதெல்லாம் தமிழ் மீடியம் இருந்துச்சு. ஸோ 11th வந்து குவார்ட்டர்லியில் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்திருந்தேன். ஜாண்டிஸ் அப்படிங்கிறது எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல. ஆக்சுவலாக ஜாண்டிஸ் வந்து JAUNDIC தான் ஜாண்டிஸ். நான் வந்து ஜான் போட்டுக்கிட்டேன், JOHன்னு போட்டுட்டு டிஸ்ன்னு போட்டு விட்டேன். ஒன்று அதெல்லாம் கரெக்ட் பண்ணாங்க ஜுவாலஜி மிஸ்ஸு. ஸோ அப்போ கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு விட்டார் குவார்ட்டர்லியில். என்ன உங்கள் அம்மா நல்லா படிப்பான்ல சொன்னாங்க, நீ இப்படி மார்க் எடுத்திருக்க அப்படின்னாரு. உடனே சார் நம்ம ட்ரை பண்ணுறேன் சார் அப்படி இப்படின்னு. ஸோ ஈவன் 12th ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கு 11th ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சப்ஜெக்டாக படித்து பெரிய டாப்பர்லாம் இல்லை, கடைசிலலாம் அப்படி ஓடி இந்த ரேங்க் எல்லாம் கம்மியாக தான் வரும் இந்த 12th. அப்புறம் இந்த ஒரு கடைசி நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப பெரிய ஒரு கிருபை செஞ்சார் அந்த படிக்கிற நேரத்தில். அது கொஞ்சம் அதில் தான் நீங்கள் ஹை மார்க்கை. ஆமாம், அதில் அந்த கடைசி நேரத்தில் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ் ரோஸ்மேரிலாம் பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஆமாம், பெரிய ஆட்கள், அவங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதில் இருக்கும்போது நான் வந்து கடைசி ஃபிசிக்ஸில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஸோ அது ஒரு சர்ப்ரைஸ் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் நான் வாங்கின டோட்டலுமே எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ், ஈஸ்வரில் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க, அதில் கிட்டத்தட்ட ஃபுல் மார்க் வாங்கிட்டேன். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். 50க்கு 49க்கு மேலேயே வாங்கியிருக்கேன். சூப்பர். அதனால் அந்த டைமில் அது ரொம்ப கஷ்டமான டைம் அந்த என்ட்ரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஷீட்லாம் உங்களுக்கு எப்படி அந்த கிடைக்கிற டைம்? மெரிட்டில் வந்தேன், MBBS திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் கிடச்சிது. ஓகே. ஸோ அது அந்த டைம் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பயமாக இருந்துச்சு, ரேங்கிங் பண்ணுவாங்களோ, ஏன்னா ரொம்ப ஒல்லியாக நெடுன்னு இருப்பேன், நம்மளை போட்டு என்ன பண்ணுவாங்களோன்னு ரொம்ப பயந்தேன் ஃபஸ்ட் இயரில். ஆனால் ஆண்டவரே உதவி செய்யுங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதனால நான் எப்படியும் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். ஓகே. அங்கே படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த படிக்கிற டைமில் எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. என்னென்னா பெரிய புக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இந்த 2 புக்கையும் சேர்ந்த மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும். படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். 12th வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஸ்பூன் ஃபெட், உங்களுக்கு டியூஷன் டீச்சர் இருப்பாங்க, உங்களுக்கு நல்லா அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க, சின்ன புக்காக இருக்கும், அதை மட்டும் படித்து சொன்னால் போதும். இப்போ உள்ள நீட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ரொம்ப ப்ராடாக படிக்கணும், ரொம்ப நாலேஜ் இருக்கணும். பட் அப்போ அப்படி இல்லை, கரெக்டாக அந்த புக்கை மட்டும் படிச்சுட்டு அதில் உள்ள கேள்விலாம் கேட்பாங்க, ஈஸியாக இருக்கும். பட் மெடிக்கல் காலேஜில் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு படிக்கிறது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சாக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி நீங்கள் மேற்கொண்டீங்க? கஷ்டப்பட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சேர்ந்து. அப்போ இந்த யூடியூப் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறது 1991 96 அந்த டைம் தான் MBBS பண்ணது. ஸோ அப்போ பெரிய எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த டயத்தில் உங்களுடைய ஆண்டவர் கடவுள் நம்பிக்கையும் உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே தான் வருது. அந்த டைமில் ரொம்ப பெரிய ஒரு இது இல்லை, ரொம்ப க்ளோஸ் வாக் இல்லை. ஓகே. அந்த நேரத்தில் வந்து என்னென்னா ரொம்ப பெருமை இருந்துச்சு. அதாவது எங்களுக்கு எப்படின்னா ஒயிட் கோட் கொடுப்பாங்க, அதை வந்து நாங்கள் இங்கேருந்து பைக்கில் போகும்போது இப்போ போடுறாங்களான்னு தெரியல. இப்போ மெடிக்கல் இப்போ ட்ரெஸ்ஸே மாற்றிட்டாங்க. ஏன்னா நாங்கள் அந்த கோட்டை தோளில் போட்டுட்டு ஒரு காவாசாக்கி பஜாஜ் யமஹா வச்சுருப்போம். எங்கள் அண்ணன் பெரிய பைக், எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். 2-3 பைக் வீட்டில் இருக்கும். ஸோ ஒரு நாள் யமஹா, ஒரு நாள் காவாசாக்கி, அதுவும் யமஹா ஒன்று சில்வர் கிரே, ஒன்று ரெட்டு. ஸோ அந்த ஒரு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனால் போட்டோடனே ஒரு மதிப்பு. உடனே எல்லாரும் நீ அழகாக இருக்க, நீ ஒரு என்ன ஆக்டர் மாதிரி இருக்கம்மா, நம்மளை ஏற்றி விடுவாங்க. ஸோ அதில் அப்படி வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டட் ஆகிடுச்சு. ஆமாம். என்ன நடந்துச்சு? ஆனால் டிஸ்ட்ராக்டர்னா என்ன மாதிரி? டிஸ்ட்ராக்ட் என்ன, சும்மா உனக்கு ஹீரோ அப்படிம்பாங்க. உனக்கு கேர்ள்ஸ்லாம் வந்து பேசிட்டாங்கன்னா, அப்பா பாரு அவன் ரொம்ப அழகாக இருக்கான், அதனால எல்லாரும் கேர்ள்ஸ் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி
ஓகே ஒரு இருந்துச்சு. பட் ஆனால் ப்ரேயர் அந்த பைபிள் வாசிப்புலாம் அப்போ இருந்ததா? கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப சொல்ல மாட்டேன். படிக்கிற டைம் நாமினலாக நம்ம சர்ச்சு போகிறது அப்படின்ட்டு. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு, மோசஸ் பால்னு. அவன் பைபிள்லாம் வாசிட்டு எங்கே பார்த்தாலும் நம்மளை பார்த்து நம்மளே திட்டிகிட்டு இருக்கு பைபிள் அப்படிமா. அப்படியா? சும்மா. ஸோ அப்படி நம்மளே திட்டுத, அப்படி செய்யாத இப்படி செய்யாதுன்னு போட்டிருக்கு, அது எப்படி உட்காந்து வாசிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவான். ஸோ ரொம்ப ரொம்ப வேதத்தில் பிரியம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்கள் மெடிக்கல் காலேஜில் எங்கள் குரூப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன கிறிஸ்டியன் கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. கிறிஸ்டியன் பாய்ஸ்ன்னு பார்த்தா 2-3 தான் உண்டு. ஓகே ஓகே, ரொம்ப கம்மி தான். கேர்ள்ஸ் ஒரு 4 பேர் உண்டு. ஆனால் அவங்க எல்லாம் நான் நல்லா இன்னும் கடவுளுக்கு வரணும்னு சொல்லி ஜோம் பண்ணியிருக்காங்க. நானும் மோசஸ். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க லேட்டராக தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து அந்த கேரல்ஸ்லாம் போக மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் காலேஜ் ஏதாவது ரிட்ரீட்டு இல்லாட்டி ஈவன் பைபிள் ஸ்டடிலாம் வச்சா போக மாட்டேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறையா பசங்களோட சேர்ந்து சுற்றுறது அப்படிதான் லைஃப் போச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சா? இப்போ நீங்கள் படிக்கும் போதே நம்ம இப்படி இந்த இதில் லெவலில் போகணும், இது செய்யணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு எண்ணம் இருந்தது? எப்படி? பெருசாக கிடையாது. பெரிய கம்பேஷன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உண்டு. ஓகே. இல்லை நம்ம நல்லா சம்பாதிக்கணும். இப்போ டாக்டர் படிக்கிறீங்க, இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நம்ம சம்பாதிக்கணும் அப்படி ட்ரீம், அந்த மாதிரி ஏதோ ட்ரீம்லாம் கிடையாது. படிச்சு முடிச்சா போதுன்ற மாதிரி படிச்சு முடிக்கணும், பிஜி பண்ணணும். சரி, அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஓகே. இது எத்தனை 5 இயர்ஸில் 6 இயர்ஸ் ஆயிரும் முடிக்கிறது. எப்படி உங்களுக்கு ஸ்டடிக்கு நல்லபடியாக முடிஞ்சதா? ஆமாம், கரெக்ட்ஸில் முடிச்சு 96ல் வெளியில் வந்தோம். ஓகே. வந்துட்டு அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் வந்து ரியாலிட்டி டெஸ்டிங் சொல்லுவாங்க, அது அப்போ தான் நடந்துச்சு. என்னன்னா, அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு. சரி. இப்போ உள்ளதுக்கும் அப்போ உள்ளதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ உள்ள எம்பிபிஎஸ் முடித்த பசங்க அந்த முடிக்கிற டைம்லேயே ரொம்ப கெரியர் ஓரியன்டாக எப்படி செட்டில் ஆகணும், என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே வெப்சைட்லேயோ சீனியர்ஸோ சொல்லி கொடுத்துறாங்க. நாங்கள் முடிக்கும் போது டோட்டலி பிளைண்டு. எங்களுக்கு வந்து அடுத்த கரியர் ப்ரோக்ரஷன் என்னென்னா ஒரே ரூட் தான், பிஜி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பிஜி பண்ணாமல் எம்பிபிஎஸ் படித்தா மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முதல்ல தப்பு. ஆக்சுவலாக எம்பிபிஎஸ் முடித்தாலும் சரி, பிஜி முடித்தாலும் சரி, நீ நல்ல டாக்டராக பேஷண்ட்டை பார்த்தோன்னா சைன் பண்ணலாம். அது ஓகே. அந்த இதெல்லாம் சின்ன வயசில் கைடன்ஸ்க்கு ஆள் கிடையாது. சரி. ஸோ சில சீனியர்ஸ் அப்ராட் போனாங்க. நிறைய சீனியர்ஸ் வந்து பிஜி பண்ணி பிஜி எடுத்தாங்க. இல்லாட்டி சிலர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் போனாங்க. ஸோ இந்த போல தான் ஆப்ஷன், அப்ராட் போகணும், இல்லாட்டி பிஜி பண்ணணும், இல்லாட்டி கவர்மெண்ட் சர்வீஸ் போகணும். இந்த 3 ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் போனாலும் பிஜி பண்ணனாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் எழுதணும். ஸோ சரின்னு சொல்லி முடிச்சதுலேருந்தே நாங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி பிஜி பண்ணது படிப்போம் அப்படின்னு சொல்லி வி ஸ்டார்டட் ஸ்டடிங். எப்படி அப்படின்னா, காலையில் இப்போ நீங்கள்லாம் வேலைக்கு போகிறீங்களா, அதே மாதிரி காலையில் வீட்டில் கட்டிச்சேர் கட்டி விட்டுருவாங்க. நாங்கள் அப்படியே வந்து லைப்ரரியில் வந்து உட்காருவோம், ஒரு 10-20 பேர் உட்காந்து காலிலிருந்து 11 மணி வரைக்கும் படிப்போம். அப்புறம் டீ அடிச்சுட்டு வருவோம். திரும்ப அடுத்த செஷன் ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் அடுத்த செஷன் படிப்போம். திரும்ப லஞ்சு, திரும்ப அடுத்து கன்னியாகும். இடையில தூக்கம் வந்து அப்படியே பெஞ்சில் படுத்து தூங்குவோம். அப்புறம் ஒரு 5, 6 இல்லை 7 மணி, அந்த 7 மணிக்கு லைப்ரரி மூடுவாங்க. அதுக்குள்ளே என்ன படிக்க முடியும். அப்படி தான் எவ்ரிடே. எங்களுக்கு சண்டே மட்டும் ஹாலிடே. அது எத்தனை வருஷம்? அது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 1 வருஷம் கழிச்சு வந்துச்சு. 1 இயர் அதை பண்ணுறோம். ஆக்சுவலாக இது 6 இயர்ஸ் படிக்கிறீங்க. படித்து முடித்த பிறகு அப்புறம் இது 1 இயர் படிக்கும். படித்து முடித்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேங்க் வரல. சரி. ஸோ அப்போது வந்து டிப்ளமோஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயரும் கண்டிப்பாக. அதுதான் இப்போ பெயின்ஃபுல் ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து இந்த 20 பேரில் ஒரு 10 to 15 பேர் போயாச்சு பிஜிக்கு. நல்லா எம்டி எம்எஸ் அப்படின்னு எடுத்து போயாச்சு. ஸோ எனக்கு நான் நினச்சது கிடைக்கல. உடனே அடுத்த ஒரு சின்ன குரூப் தான் இருந்துச்சு, 5 பேர் 6 பேர். சரின்னு சொல்லி செகண்ட் இயர் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்போவும் கடவுளை ரொம்ப தேடலை, அப்படி போயிட்டே இருக்குது. சரி. ஸோ செகண்ட் இயரும் உட்காந்து படிக்கும். செகண்ட் இயர் படிக்கிறீங்க. நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டு வீட்டிலே உட்காந்து 2 இயர்ஸ் உட்காந்து படித்தான்னா எப்படி இருக்கும். எல்லாம் தினம் வீட்டில் சொல்கிறது, ஏமா வெட்டியாக இருக்குல்ல. அப்போ உங்கள் செட்டெல்லாம் கொஞ்சம் நிறைய வகை செட்டில் ஆகிருப்பாங்க. ஆமாம், ஒவ்வொருத்தரும் பிஜி பண்ணியிருப்பாங்க, ஒருத்தரும் போவாங்க. அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும். இவன் எம்டி போயிட்டான், இவன் எம்எஸ் போயிட்டான், இவன் பீடியாட்ரிக் போயிட்டான், அப்படி இப்படின்னு போவாங்க. சரி. அது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கோமேன்னு சொல்லி கொஞ்சம் டிப்ரெஷன் வரும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து டிப்ரெஷன், நல்லா வந்துருவோமா, என்ன செய்ய, கேள்விக்குறிகள், எதிர்காலத்துக்கு ஒரு பயங்கள். ஈவன் எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு அந்த டிப்ரெஷன் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க அந்த இடத்துல? அது வந்து இந்த டிப்ரெஷன்லாம் சில நேரத்தில் நல்லா அண்டர்கோ பண்ணியிருக்கேன். சில நிறைய தடவை அழுதுருக்கேன், என்ன ஆகும் அப்படின்னு நடந்திருக்கேன். அப்போ வந்து அம்மா வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப கடவுளுடைய வார்த்தையை சொல்லி
நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பாரு, நீ நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுவ, அநேக மக்களை சோமாக்குவ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், என்கிட்ட என்னது வெட்டியாக இருக்கேன் அப்படிங்கிற வேர்டு சொல்லுவேன். வெட்டியாக இருக்கேன்னா அம்மா தானே உன்னை பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படிம்பாங்க. ஸோ அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் ரீதியாக பிளஸிங் இருந்ததா? ஃபைனான்ஸ் ரீதியாக அம்மா வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க, அப்பாவும் காலேஜ் ப்ரொஃபஸர். அதனால மணி பிரச்சனையே கிடையாது. அண்ணன் அதுக்குள்ள ஐடி ஃபீல்டாக போயிட்டான். மணி விஷயமா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. பட் இந்த என்ட்ரன்ஸ் அப்புறம் 2 years ஆச்சு. அப்போ என்ன? அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் ஆன பிறகு அப்பவும் ரேங்க் வந்து நல்லா வந்துச்சு. ஆனால் நான் நினைச்ச அளவு டாப்பாக வரல. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி ஆன்காலஜி அப்படி சொல்லுவாங்க, எம்டி ரேடியோ தெரப்பி, ஓகே, அந்த மாதிரி டிகிரிஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ லுக்கிங் பேக் அதெல்லாம் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆக்சுவலி அந்த மார்க் பொறுத்து நீங்கள் மார்க்கை பொறுத்து தான் எடுக்க முடியும், சப்ஜெக்ட் என்ன படிக்க முடியும். ஸோ அப்போ என்ன, அப்போ வந்து எம்டி சைக்கியாட்ரி இருந்துச்சு. அந்த எம்டிஸில் வந்து இந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ ஒன்று கேன்சர் டாக்டர் ஆகணும், இல்லை ரேடியோ தெரப்பி ஆகணும், இல்லாட்டி சைக்கியாட்ரி ஆகணும், எல்லாம் யோசித்து பார்த்தேன். அம்மா வந்து அதுக்குள்ளே நிறைய இங்கே வந்து டிப்ரெஷனை பற்றி பேசுறது, கவுன்சிலிங் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு சைடில் அம்மா ஊழியம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ யோசித்தேன், கேன்சர் வந்து அந்த நேரத்தில் வந்து பண்ணியிருந்தா இன்னும் அதிகமாக நான் பண்ணிக்கலாம் நான் யோசிக்கேன். பட் அப்போ வந்து கேன்சர் வந்து யாருமே அது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் கேன்சரை வந்து எடுக்க யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. இப்போ மாதிரி கிடையாது. இப்போ கேன்சர்னா உடனே போய் எடுப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து அது ஒரு ஸ்டிக்மா உண்டு, அதனால் எடுக்கல. சைக்கியாட்ரிக்கு ஸ்டிக்மா உண்டு, பட்டு கேன்சர் வேண்டாம்னு சொல்லி இதை எடுத்தேன். அதுவும் எம்டி சைக்கியாட்ரி இருந்த போதிலும் எம்டி எடுக்கலை, டிப்ளமோ போகுதுன்னு எடுத்தேன். என்ன ஐடியானா 2 years படிச்சுட்டு நம்ம அப்ராட் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அப்ராடில் போய் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால் டிப்ளமோ வந்து சென்னையில் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் எடுத்தேன். ஸோ நீங்களே ஒரு தள்ளப்படுறீங்க சொல்லவா? அது கரெக்ட், வழி இல்லாமல் அதில் தள்ளப்படுற மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே படிக்கிறீங்க, அது எப்படி போச்சு? அது ஆமாம், அது என்னென்னா இப்போ வந்து அண்ணன் அங்கே தான் இன்ஜினியராக இருக்காரு, மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்க்காரு, மணிக்கு பிரச்சனை கிடையாது, பைக் இருக்குது, தங்க இடம் அண்ணன் கூட சேர்ந்துட்டேன். ஸோ அண்ணன் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, நாங்கள் 3 பேரும் இருக்கோம். ஸோ இப்படி ஒரு பேச்சுலர் லைஃப். ஆனால் அங்கே இன்னொரு ரியாலிட்டி டெஸ்டிங் என்னென்னா, இவ்வளவு நாள் என்னென்னா அம்மா கூட இருக்கும்போது நமக்கு துணியை துவைச்சி வந்துடும், சாப்பாடு டைனிங் டேபிளில் வந்துடும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது. அங்கே போகும்போது 3 வேளை சாப்பாடு நம்ம அரேஞ்ச் பண்ணணும், துணியை நம்ம துவைக்கணும், நம்ம அயன் பண்ணணும், இது போக நம்ம படிக்கணும். அது இன்னொரு ரியாலிட்டி டெஸ்டிங். ஸோ அது கஷ்டமாக இருந்துச்சு. அண்ணன் அப்பப்போ நல்லா ஹோட்டலில் கூட்டு போய் நல்லா சாப்பாடு போடுவார், நீ எவ்வளோ நாளும் சாப்பிடுப்பாரு. அந்த மணியெல்லாம் பிரச்சனை கிடையாது, பாக்கெட் மணி கொடுப்பாரு அண்ணன், எல்லாம் ஹீ டுக் கேர் ஆஃப் மீ வெரி வெல், அதுலேயும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் போனோடனே ரொம்ப ஒரு மாதிரி டிசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிசல்யூஷன் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கனவுல வந்து ஒரு மருத்துவர் ஆகிறோம், ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய இது சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆகிறோம். இல்லை ஒரு கார்டியாலஜிஸ்டோ ஒரு பெரிய ஒரு சர்ஜனோ அப்படி ஆகணுங்கிற ஒரு கனவுல போய் ஒரு சைக்கியாட்ரியில் போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் யூனிஃபார்ம் பச்சை போட்டுட்டு பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு 2000 பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதுவும் ஒரு மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க, ஒரு அசைலம் செட்டப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாக்டருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப்பு. ஸோ அதில் போய் அப்படி ரொம்ப ஷேட்டர் ஆகிட்டேன். நான் இதுக்காக டாக்டர் ஆனேன், இதுக்காக இத்தனை வருஷம் படித்தேன், அது போக இன்னும் 2 வருஷம் நான் படிச்சிருக்கேன். 2 years உட்காந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிச்சிருக்கேன். எல்லாம் இருக்கும்போது அதாவது குழம்பிட்டேன்னு வைங்களேன். சரி பார்த்தோன்னே என்னடா இப்படி இருக்கமே, இவனுக்கு தான் படித்தோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பிட்டேன். ரொம்ப குழம்பி அதாவது டிப்ரெஷனோட டெப்த்தில் போயிட்டேன். அந்த மாதிரி போய் ஃபியூ மந்த்ஸ் போகிறேன். சைக்கியாட்ரி வந்து படிக்கவே முடியல எனக்கு. அங்கே வந்து ப்ராக்ரஸே ஆக முடியல. ஆனால் கொஞ்சம் அங்கே இருந்து காதில் கேட்டது கொண்டது அப்படிங்கிற மாதிரி மட்டும் போயிட்டு. உங்களுக்கு அந்த க்ரௌடு ஒரு இது இல்லை, ஒரு மாதிரி ஸ்டிக்மா, அந்த ஸ்டிக்மா வந்து நார்மல் பர்சன்ஸ் மாதிரி இவங்கெல்லாம் கிடையாது. ஆமாம், இவங்கெல்லாம் அது உங்களுக்கே ஒரு பெரிய அதாவது எனக்கு வந்து அந்த பேஷன்ஸ் மதிப்பு அதெல்லாம் இருந்துச்சு. பட் இதுக்கா இவ்வளவு பண்ணோம் அந்த மாதிரி நான் சிம்பிளா, அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாவே வந்திருக்கலாமே. 2 years படிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல டிகிரி வாங்கியிருக்கலாம். ஆனா இப்போ வந்து இப்படி வந்து உட்காந்துருக்கோமே, அதுதான் டிசல்யூஷன்மெண்ட், ஒரு ஏமாற்றம். உடனே ஆனா ஓபி போவேன், படிக்க முடியாதனால. ஆனால் இதெல்லாம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் சொல்கிறேன். ஜாயின் பண்ண ஒரு 3-4 மாதம், அதாவது எப்போ ஏப்ரல் சேர்ந்துருப்பேன்னு வைங்களேன். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. பெரிய போராட்டம் நடக்குது. போகிறேன், பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறேன், எல்லாம் நடக்குது, எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் புக்குன்னு பெருசாக எடுத்து படிக்க முடியல. ஆனால் கேட்குறேன், லெக்சர்ஸ்லாம் கேட்கேன். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல கூட ஒரு டெஸ்ட் வைக்காங்க.
அந்த டெஸ்ட் எல்லா பிஜிஸும் எழுதுறாங்க, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன். அது எப்படின்னே எனக்கு தெரியல. அதில் வந்து அங்கே ப்ரொஃபஸர் பழனியப்பன் ஒருத்தங்க, அவங்க தான் ஹெச்ஓடி. அவங்க வந்து எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்காங்க. நான் ஆக்சுவலாக இதை விட்டு ஓடிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அவர் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு ஒரு பென் கொடுக்காங்க. அந்த பெண்ணை வந்து அவங்க பையன் யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு பென் கொடுக்காரு. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா நம்ம விட்டு ஓடணும்னு நினச்சா அவங்க கிஃப்ட்டை கொடுத்து நம்மளை உட்கார வைக்காங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி சரி சரி. ஸோ இந்த மாதிரி ஆண்டவருடைய கரம் உங்கள்கிட்ட அந்த சைடில் இருந்திருக்கு. ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்க அப்போ அந்த டைமில் தான் ஒரு பெரிய ஒரு திருப்பம் அந்த நேரத்தில் வந்துச்சு. என்ன நடந்துச்சு? அது எப்படின்னா, எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் உண்டு, முரளி அப்படின்ட்டு. நான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் க்ளோஸ் தான். அவர்கிட்டையும் நான் நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இன்னும் அடுத்து டிபிஏ முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கோம், டிபிஏ முடிச்சுட்டே ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஃபாரின் தான் போகணும் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்லுவேன், டிபிஎம்மே நம்மளால முடிக்க முடியுமா அப்படிங்கிற ரேஞ்சில் அப்படி பேசிட்டு இருக்கேன். பிறகு முரளிட்ட ஒரு நாள் சொல்லிட்டேன், இது எத்தனை வருஷம் ஃபர்ஸ்ட் இந்த 5 months தான், டிபிஎம் 2 years. ஃபர்ஸ்ட் 5 monthsல நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ முரளிட்ட நான் சொல்கிறேன், என்னால் முடியவே இல்லை, நான் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். சரி, அவன் நான் என்கரேஜ் பண்ணி பார்க்கான், நீ வந்து படிக்கவா அப்படின்னு சொல்கிறான். பட் அட் ஒன் பாயிண்ட் என்னால் முடியலை. சரி, உடனே வந்து ரெசிக்னேஷன் எழுதுகிறேன். எழுதி மெடிக்கல் டைரக்டர்கிட்ட போய் கொடுக்கேன். அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் உள்ள டைரக்டர்கிட்ட போய் கொடுக்கேன். சரி, அப்போது அவங்ககிட்ட வந்து அவங்க ரெசிக்னேஷன் வந்து அவங்க பார்த்துட்டு, என்னப்பா என்ன ஆச்சு அப்படிங்காங்க. இது வந்து எனக்கு பிடிச்ச ஸ்பெஷாலிட்டி இல்லை. அப்போ ஹாஸ்டல்லையும் எனக்கு ஒரு ரூம் இருந்துச்சு. அண்ணன் வீட்டில் தான் இருந்தேன், பட் ஹாஸ்டல்லையும் ஒரு ரூம் இருந்துச்சு. பட் அந்த ரூமையும் காலி பண்ணிட்டேன். காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. பட் இந்த ஃபியூ வீக்ஸில் என்ன நடக்கு அப்படின்னா, எங்கள் அண்ணன் கூட ரூம்மேட் ஒருத்தர் இருக்கார், ஜான் புரிட்டோ அப்படின்னு. அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர். சரியா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மீட்டிங்ஸாக போவார். பிரதர் டிஜிஎஸ் தினகரனோட மீட்டிங் வந்து சீரணி அரங்கத்தில் நடக்கும். சரி, அப்படி நிறைய மீட்டிங் நடக்கும். இது போக 2-3 தம்பிமார்கள் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. ராம்கின்னு ஒரு பையன், சரவணன் ஒரு பையன், இவங்கெல்லாம் இன்னும் ஸ்டில் இன் டச் வித் மீ. ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, எங்கெங்கே மீட்டிங் நடக்குன்னு தகவல் சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, இவர் வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ முதல்ல என்னை வார்ன் பண்ணுவார். நான் வந்து சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து போகிறேன். ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, நீ சிஎஸ்ஐலேருந்து வரேன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்னையும் வந்து நான் கொஞ்சம் ஓரமாக தான் உட்காந்துருப்பேன், அல்ல இல்லையான்னு சொன்னால் நான் கையை தூக்குவேன், நீ என்னை பார்க்கக்கூடாது. அதுமாதிரி ப்ரே பண்ணும்போது நான் கை தட்டுவேன், நீ எதுவும் கண்டுக்கிடக்கூடாது அப்படின்னு. நான் சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு உட்காந்துட்டேன். பிறகு மீட்டிங்லாம் நடக்கும்போது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போது திடீர்னு ப்ரேயர் டைம்லலாம் பயங்கரமாக கை தட்டுவார், அந்நிய பாஷை பேசுவார்னு நினைக்கேன். உடனே நான் சத்தம் கட்டாமல் உட்காந்துருப்பேன், என்ன நடக்குன்னே புரியாது, அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். உடனே எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போன பிறகு மெதுவாக கேட்பேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு. அபிஷேகம் பிரதர், அவர் ஆண்டவர் இறங்கிட்டாரா கையெல்லாம் செவந்துரும், ஆடிடும், இது என்னது எனக்கு யாருமே சிஎஸ்சியில் சொல்லித்தரலையே அப்படின்னு. நீங்கள் அது மாதிரி எதுவும் பார்த்தது இல்லையா? பார்த்ததே கிடையாது, பார்த்தே கிடையாது. எனக்கு அப்போ வந்து ஆமாம் ஆமாம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து எனக்கு அது வித்தியாசமாக இருந்துச்சு. ஆவியானவர் இறங்குவார் அப்படின்னா. அப்புறம் எங்கள் அண்ணன் கேட்கேன், எது என்னது அப்படின்னா, ஆமாடியே ஆவியானவர் இறங்குவார் அப்படிங்க. எனக்கு அது ஒன்றுமே புரிய மாட்டேங்க, என்னது வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்னு சொல்லி பிறகு ஜோம் பண்ணுவோம். வீட்டில் ஜோம் பண்ணும் போதும் அவருக்கு அதே மாதிரி ப்ரெசன்ஸ் இருக்கும். கடவுளுடைய ப்ரெசன்ஸ் வந்து கையை தட்டுவார், சில நேரம் டங்ஸில் பேசுவார். உடனே நாங்கள் எல்லாம் அதுக்கு முடிச்ச பிறகு கேட்போம், என்ன ஆவியானவர் என்ன சொன்னார், என்ன நடந்துச்சு அப்படின்போம். ஆனால் அவர் பயங்கரமாக பலத்தமாக இறங்கினாரு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கேன். சரி, இப்போ வந்து என்னென்னா, எனக்கு வந்து அப்போ தான் ஒரு கேள்வி வருது. சரி இவ்வளோ நாள் விட்டுட்டோம், சின்ன வயசில் ஆண்டவரோட கூட நடந்தோம், இப்போ ஆண்டவர் ரொம்ப நாள் விட்டுட்டோம், டீனேஜில் எல்லாம் விட்டுட்டோம். இனிமேல் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், அவருக்கு வந்து எங்கேயாவது இருந்து நம்மளுக்கு. நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு 7 பில்லியன் மக்கள் இருக்காங்க, நம்ம ஒரு தூசி, நம்மளெல்லாம் ஒரு பாப்பாரான்னு தெரியல, கேட்பாரான்னு தெரியல, ஆனாலும் ஏதோ கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் வாங்குறேன். சரியா, ஒரு பெரிய பைபிள், நல்ல பிக் லெட்டர் பைபிள் வாங்குறேன். 1999 இது பைபிளை வாங்கிட்டு நான் எதை பண்ணாலும் ரொம்ப தீவிரமாக பண்ணுவேன், உள்ளுக்குள்ளே ரொம்ப இறங்கிடுவேன். அதனால் உட்காந்து ரொம்ப இன்டென்ஸாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதே கான்டெக்ட்ல தான் நான் என்ன செய்றேன், ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன். அப்போது வந்து அண்ணன்ட்ட கேட்டேன், எனக்கு வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. அம்மாட்ட கேட்டேன், வீட்டுக்கு வந்துடுறியா, வந்துரு அப்படின்ட்டாங்க. அங்கேயே இரு கண்ணிமெல்லாம் சொல்லலை, வந்துரு, நீ வரணும்னு நினச்சா வந்துரு. அது கரெக்டாக அம்மா பண்ணாங்க. அண்ணன் என்ன பண்ண போகிறேன், என்ன ஒரு வாரம் இருக்க சொல்லியிருக்காங்க, 2 weeks. அதுக்கப்புறம் திரும்ப போய் அவங்கள பார்த்துட்டு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. சரி அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு ஸோ அண்ணன் ஃப்ளாட்டில் தனியாக இருக்கேன். ஸோ இது வந்து 8ஆம் தேதி நைட்டு, 8/9/1999 அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு கனவு வருது. காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது என்ன கனவுன்னா, பெட்ரோல் என் மேலே ஊற்றுறாங்க.
ஊற்றி என் தலையிலேருந்து கீழே வரைக்கும் பெட்ரோலாக இருக்குது. சரி. அப்படி ஒரு கனவு. இந்த மாதிரி கனவே வராது, இது என்ன கனவு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சரின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து 9/9/1999. ஸோ இந்த டேட்டில் அண்ணன் போயாச்சு. போனோடனே டோரை லாக் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். சரி பைபிள் வாசிப்போன்னு சொல்லி காலையிலேருந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வழக்கம் போல் வாசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த வழக்கமாக பைபிள் வாசிக்கிறதுலாம் கொஞ்சம் ஒரு ஃபியூ வீக்ஸாக தான் இருக்குது. ஆண்டவரை பற்றி உள்ள காரியங்கள்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 9/9/99 பைபிள் வாசித்து சில மணி நேரம் வாசிக்கும் போது திடீர்னு ஏதோ சம்திங் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது எனக்கு. உடனே நான் செக் பண்ணுறேன், போய் அந்த தாழ்பாலை திரும்பியும் செக் பண்ணுறேன், யாரும் உள்ளே வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்று கரெக்டாக தான் இருக்குது. ஒன்று திரும்பியும் உள்ள உட்காந்து திரும்பியும் வாசிக்க ஆரம்பிக்கேன். திரும்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஒரு ப்ரெசன்ஸ் வருது. அப்போது அந்த ப்ரெசன்ஸ் வரும்போது ஃபஸ்ட் டைமாக எனக்கு கைகாலெலாம் கிடுகிடுன்னு நடுக்குது. அது கடவுளோட ப்ரெசன்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரிட்டோ சொன்னேன்ல, அவரோட ஃபீலிங் மாதிரியே தான் இருந்துச்சு. அப்போது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், அந்த அனாயிண்டிங்கிற எக்ஸ்பீரியன்ஸு பயங்கர ஹெவியாக இறங்குச்சு என் மேலே. ஸோ முந்திலாம் சொல்லுவாங்க யாரும் தலையில் கை வச்சு ஜோ பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க, வரும் அப்படி ஆவியான. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு தனியாக உட்காந்து நானும் அதுவும் ஆவியான இறங்கணும்னு சொல்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவர் தேடுறேன், ஆண்டவரே நீர் இருக்கீரா, இவ்வளோ பெரிய பில்லியன் மக்களில் என் பேரெல்லாம் தெரியுமா, உங்களுக்கு என்னை பற்றி தெரியுமா, எனக்கு ஏதாவது செய்யுங்களா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், 2 வருஷம் படித்து இப்படி ஒரு சைக்கியாட்ரியில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பலமாக இறங்கும் போது எனக்கு அந்த நேரத்தில் ஃபீல் ஆன ஒன்று என்னென்னா, காட் இஸ் ரியல் அப்படிங்கிறது முதல்ல ப்ரூவ் ஆச்சு. இயேசுவானவரே கடவுள், ஹீ இஸ் த லார்ட் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு. ஈவன் தோ நான் ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் இருந்து, ஈவன் தோ சண்டே ஸ்கூல் போய், ஈவன் தோ இருந்தாலுமே சரி அவர் இறங்கும் போது தான் ஹீ இஸ் 100% இல்லை 1000% ஹீ இஸ் ரியல்ங்கிறது அன்னைக்கு நான் உணர்ந்தேன். ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் படிக்கிறீங்களே, சைக்காலஜி இப்போ நிறையா பாயிண்ட்டை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ நினைக்காத இப்படி நடந்திருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க, அதுவும் டாக்டர் படிச்சு அப்போல்லாம் அப்படி யோசிச்சிங்களா அது மாதிரிலாம்? ஏன்னா இது ஆண்டவருடைய இது இல்லை. அதாவது எப்படின்னா நீங்கள் இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல வாசிக்கும் போது சரி சரி இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் வரும், சரியா? அதே மாதிரி அறியாமை உள்ளவர்கள் அறிவடைந்தார்கள், உணர்வில்லாதவர்கள் உணர்வடைந்தார்கள். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நடக்குது. இது கிட்டத்தட்ட பானகைன்னு சொல்லலாம், சரியா? பானகைன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். காற்றானது வீசுது, தனி இஷ்டத்துக்கு வீசு, காற்றை பார்க்க மாட்டீங்க, பட் யூ see the manifestation. அதே மாதிரி தான் ஹோலி ஸ்பிரிட் வந்து டச் ஆகும்போது அந்த ஹார்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை நீங்கள் லிட்ரலாகவே உணர்றீங்க அப்படி அந்த நேரத்தில். ஆமாம், லிட்ரலாக யூ வில் see in the body. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சரி சரி. ஸோ இது இட்ஸ் மேபி 4th or 5th டைமென்ஷன் சொல்லலாம். இப்போ வந்து அனாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து இப்போ நாங்கள் படிப்போம் ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து பெயின், டச், டெம்பரேச்சர் இதை 3ஐயும் கொண்டு போகும். ஓகே. பட் நான் அன்றைக்கி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அனாயிண்டிங்கிற எக்ஸ்பீரியன்ஸு பெயினாக கிடையாது, டச்சாக கிடையாது, டெம்பரேச்சரா அதுவும் கிடையாது. இந்த 3 பாயிண்ட்டுக்கும் பியாண்ட் அது. ஸோ அதனால் அந்த ஃபீலிங் வந்து எப்படிங்கிறத அது ஒருத்தர் உணர்ந்தால் தான் தெரியும். ஸோ இந்த அனாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 4 மத்தியானம் 11 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்படி அழுது மேலே ஃபுல்லாக பனியன் ஃபுல்லாக வெட்டு. ஏன்னா எனக்கு அந்த டார்க்னஸ்லேருந்து அப்போ தான் லைட்டு வர்றது எனக்கு ஃபீல் இருக்குது. நான் சொல்கிற ஜபம் வந்து என் பாவத்தை மன்னிங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஹீ சோ ஹோலி, அவர் அவ்வளவு ஹோலியாக இருந்து நெருங்கும் போது தான் அந்த பாவ உணர்வு வருது. ஸோ அப்போ அழுது அந்த அனாயிண்டிங் அப்படியே இருக்காரு. 4-5 hours அந்த ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. உளுந்து புரண்டு அப்படியே அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு அப்படியே அதுக்கப்புறம் பலம் இல்லாமல் போகிற அளவு கீழே விழுந்தாச்சு. அப்போ ஒரு ஈவினிங் 4 or 5 PM அப்போ தான் அப்படியே அந்த ப்ரெசன்ஸ் விடுது, அப்படியே நார்மலுக்கு வரேன். 4 hours கண்டினியூஸ் ஆனாயிட்டு. அதுக்கப்புறம் அந்த முடிஞ்ச பிறகு தான் அப்படி ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். அதாவது எப்படின்னா அந்த அப்படியே ரோட்டில் ஓடணும் போல இருக்குது, ஓடணும் இல்லாட்டி குதிக்கணும். அதாவது ஐ ஹவ் சீன் த லார்ட், என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி. ஹெவன் இஸ் ரியல், அதே மாதிரி ஹெல்லும் ரியல் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம்லாம் அந்த டைம்ல தான் வந்துச்சு. அந்த டைம் அதுக்கப்புறம் 5 மணிக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உடனே ஆமாடா எனக்கும் இது உண்டு, எனக்கு அப்பயே நீங்கள் சொல்லலை அப்படின்னு. நானும் ப்ரே பண்ணும்போது எனக்கு டெய்லி ஆண்டவர் அன்னைக்கு கொடுப்பாரு அப்படின்னாங்க. சரியா? இதுக்கு அடுத்த நாள் சரி ஹக் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியனோட இவாஞ்சலிசம் அங்கே போயிருந்தேன். ஒரு கூட்டம் அங்கே போயிருக்கேன். ஸோ அங்கே போய் இருக்கும்போது மெசேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆல்டர் கால் கொடுக்காங்க எனக்கு. நான் நார்மலாக உட்காந்துருக்கேன். ஆல்டர் கால் கொடுக்கும்போது நான் வந்து இப்போ ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வருவார் அப்படின்னு சொல்கிறாரு.
உடனே சரி சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்ல ஆரம்பித்த உடனே 2 நாளைக்கு முன்னோட்டி நடந்த அதே ப்ரெசன்ஸு, ஆனால் மைல்டர் ஃபார்மில் என் மேலே இறங்குறாரு. சேம் ஃபீலிங். உடனே என்னடா இது, நான் அன்னையோட முடிச்சிட்டுன்னு வச்சேன், இன்னைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ஆவியானவரோட டச் இருந்துச்சா, ரொம்ப குஷி ஆகிட்டேன். சார் 2வது தடவை ஆண்டவர் வந்து நம்ம தொடராரு, ஹீ ஸோ ரியல் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ் கழிச்சு சண்டே சர்ச் போகிறேன். சண்டே ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அங்கே ப்ரே பண்ணிட்டு கூட கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். அந்த ப்ரே பண்ணும்போது ஒரு சின்ன ஜென்டில் டச் இருக்குது. உடனே என்னடா இது 3ஆவது நாள் வருது, அப்போ இன்னும் இப்படி வருமா அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு அது ரொம்ப புதிய அது ப்ரேயர். நீங்க ப்ரேயர் பண்ணாலே அப்படி ஸ்டார்ட் ஆகும் கிடையாது, ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1/2 hour 45 minutes ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 45th minute தாண்டும் போது அந்த யூ வில் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அது கொஞ்ச நேரம் ஒரு அப்ப நீங்க அந்நிய பாஷையெல்லாம் அந்நிய பாஷைன்னு ரொம்ப அது வராது. நான் ரொம்ப இந்த சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால அது ரொம்ப கூச்சமா இருக்கும். ஆனா அந்த ஃபீல் ஆகும், அனாயிண்டிங்கோட ஃபீலிங் இருக்கும். சரியா? பட் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதாவது முதல்ல நீங்க இருந்தது, நீங்க சொன்னீங்க நான் கொஞ்சம் பெருமையா டாக்டருக்கெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் அதாவது அந்த கேரக்டரைசேஷன் மாறிச்சு அதுக்கப்புறம். டெஃபினட் சேஞ்ச். அதாவது அந்த டேல வந்து அனாயிண்டிங்கோட சேர்ந்து ஒரு பெரிய பேக்கேஜ், ஒரு கம்பேஷன் பேக்கேஜ்ங்கிறது ஆண்டவர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கம்பேஷன் ஃபார் த லாஸ்ட் சோல், கம்பேஷன் ஃபார் த பேஷண்ட், கம்பேஷன் ஃபார் எவ்ரி ஃபெல்லோ ஹியூமன் பீயிங். அன்இமேஜினபிளாக இருக்கும். அதாவது அந்த பேஷண்ட் கஷ்டப்படுறான் அப்படின்னா அந்த ஃபீல் எனக்கு உள்ள ஃபீல் ஆகும். அவனுக்கு வலிக்குன்னா எனக்கு வலிக்கும். அந்த மாதிரி ஒரு கம்பேஷனை காட் கேவ் இட் லைக் எ கிஃப்ட். ஈவன் தோ சின்ன பையன்லேருந்தே எனக்கு அந்த ஒரு கம்பேஷன் உண்டுனாலும் அனாயிண்டிங் வந்த பிறகு, அபிஷேகம் வந்த பிறகு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பயங்கர டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் அவரை விட்டு எனக்கு போகவே மனசு வராது. தேடணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர், அந்த 5th month அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் காலேஜ் போயிட்டேன். போய் சாரி சொல்லிட்டு ரெசைன் பண்ணதெல்லாம், தம்பி எங்கே போனேன்னாங்க, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் சார், நான் இன்னும் ரெகுலராக வந்துடுவேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணி பயங்கரமாக அந்த 2 years வந்து என்னோட கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அந்த அளவு என் முன்னால் ஒரு பேஷண்ட் உட்காந்தானா அவனை ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு ஜீசஸ் தான் கடவுள்னு சொல்லாமல் விட மாட்டேன். அந்த 99, 2000, 2001 ஸோ அந்த அளவு இருப்பேன். ஈவன் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு, நீ ஓன் ஜீசஸை ஓன் கூட வச்சுக்கோ, நீ போய் பேஷண்ட்ஸ்லாம் சொல்லாதன்றாங்க. ஈவன் என்னோட ப்ரொஃபஸர்லாம் ஒரு ரொம்ப க்ளோஸ் டீச்சர், ப்ரொஃபஸரில் முத்தலான் சார்னு ஒருத்தவங்க உண்டு, அவங்கெல்லாம் வந்து ஜென்டிலாக பேசிட்டு, தம்பி ஜீசஸை பற்றிலாம் சொல்ல வேண்டாம்ப்பா, பேஷண்ட்ஸ்டெல்லாம் சொல்லாத அப்படிலாம் சொன்னாங்க. பட் என்னால் அதை கண்டெய்னே பண்ண முடியல. அப்படி ஒரு ஹாப்பினஸும் ஒரு ஃபயரும் அதை வந்து என்னால் அன்பிலீவபிளாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் அதிகமாக பைபிள் வாசிச்சிருப்பீங்க? பயங்கரமாக ஹவர்ஸ் டுகெதர் வாசிப்பேன். நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டேஸில் வந்து மினிமம் 1/2 hour to 1 hour ஈஸியாக ப்ரே பண்ணுவேன். நைட்டு 10 o'clock உட்காந்தோன்னா 11 அந்த தூங்குற வரைக்கும் 11:15 வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தூங்குவேன். ஆமாம். அப்போ வந்து யூஸ்வலாக வந்து இப்போ நீங்கள் கேட்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 45 minutes ஜோமனா தான் எல்லாருக்கும் வரும், இல்லை சண்டே வரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தானே. பட் எனக்கு வந்து என்னென்னா பயங்கர வெறி, இந்த ஆண்டவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட மாட்டேன். அதாவது எப்படின்னா 3 மணிக்கு முடியும் எங்களுக்கு, 3 PM முடிஞ்ச உடனே நேராக சர்ச்சுக்கு வந்துடுவேன். வந்து அங்கே உட்காந்துருப்பேன் 5 மணி வரைக்கும். அந்த அனாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் திரும்ப போவேன். அப்படி ஆகிட்டு அப்படியே ஒரு 6 months போச்சு. அப்புறம் செகண்ட் இயர் ஆச்சு. செகண்ட் இயரில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த 45 minutes நான் உட்கார வேண்டிய டைம் வந்து குறைஞ்சி 1/2 hour ஆச்சு. அப்புறம் 15 minutes, 10 minutes, 5 minutes. அப்புறம் சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே அனாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அனாயிண்டிங் பற்றி நிறைய டீச்சிங் கிடையாது. கண்டிப்பாக. ஸோ த மோர் யூ சர்ச் த லார்ட், த மோர் ஹி இஸ் கோனா கிவ் த பிரசன்ஸ். ஸோ நாள் ஆக அப்புறம் சர்ச் வரணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் பைக் எடுத்து சர்ச்சு கிளம்புறோன்னு பைக்கில் கிளம்பும்போதே அனாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி ப்ராக்டிஸ். அப்போ அந்த அனாயிண்டிங்கிறது அந்த உறவு மாதிரி இருந்ததா? நீங்கள் பேசும்போது ஆண்டவரோட பேசிகிட்டே வர மாதிரி அந்த உறவு அப்படி இருந்ததா? என்ன மாதிரி? அதாவது அனாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் கேட்க மாட்டோம். பட் யூ வில் பி க்ளோஸ் டு காட். அந்த அன்பு இருக்கும், அழுக வரும், அப்படியே அந்த ப்ரெசன்ஸ். பட் யூ வில் ஃபீல் இட் செப்பரேட்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குமுதம் படிச்சுட்டு இருக்கீங்க, யூ ஓன்ட் ஃபீல் எனி திங். நீங்கள் பாட்டு குமுதம் படிச்சுட்டு இருக்கீங்க, சரி மூடி வச்சு நீங்கள் பைபிள் எடுக்கீங்க. பைபிள் எடுத்து வசனம் ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் வாசிக்க ஆரம்பிச்சோன்னா அனாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் செக்குலராக உட்காந்து ஒன்று வாசிக்கும் போது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் நீங்கள் பைபிள் மெசேஜஸ் கேட்கும்போது கேட்குறோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி 2 years படித்து அப்புறம் நல்லபடியாக முடிக்கிறீங்களே, அதனால அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் முடித்த பிறகு யூகே போகணும்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போனோம். ஸோ அங்கே போய் ஒரு எக்ஸாம்லாம் எழுதி அதுக்கப்புறம் அங்கே சைக்கியாட்ரிக் கேரியர்
பர்சீவ் பண்ணோம். அது ஒரு சாலிடாக ஒரு 10 to 15 இயர்ஸ். ஓ, அங்கே லண்டன் அந்த 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 சைடில். ஸோ அப்போ அவங்க லைஃப்லாம் எப்படி இருந்தது? ஆவியானோட இடைப்பாடு எப்படி இருந்துச்சு? அங்கே வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நான் எப்போவுமே